வணக்கங்களே. நேற்று தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்திற்கு ஜிபி முத்து தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தார்னா, உடன்குடி பெருமாள்புரத்தில் நத்தம் சர்வே எண் 233 கீழ் ஒரு தெரு இருந்துச்சு. அந்த இடம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம்தான். பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த 20 வருடத்தில் அந்த தெரு இப்போது காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி கிராமமே காணாமல் போனது போல இந்த தெருவும் காணாமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த தெரு இருந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து விட்டதாலும் பொதுமக்களுடைய பாதை அடைக்கப்பட்டு உள்ளது என்றும், எனவே அந்த இடத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மேற்படி இடத்தை நில அளவை செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக பெருமாள்புரத்தில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தருமாறும் செய்தியாளர்களிடம் ஜிபி முத்து ஒரு கோரிக்கையும் வச்சார். மேலும் அவர் கூறுகையில், கோயில் சொத்தை விற்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் இங்கு அதை தான் விற்றுருக்காங்க. அதோடு சேர்த்து எனக்கு சொந்தமான பாதையையும் அடைச்சிட்டாங்க. தனது சொந்த பகை காரணமாக ஒரு தனிநபர் அவரது குடும்பத்தாருடன் சேர்ந்து அராஜகம் செய்கிறாரு. என்னென்று கேட்டால் என்னையும் மிரட்டுறாங்க. அடுத்த முறை நான் இங்கு மண்ணெண்ணை கேனோடு தான் வருவேன் எனவும் அவர் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் நான் கலெக்டர் அலுவலகத்தை குடும்பத்தோடு தீக்குளிக்கப் போவதாகவும் ஜிபி முத்து எச்சரிக்கை விடுத்தார். இந்த பேட்டியானது சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து ஜிபி முத்துடைய பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் ஜிபி முத்துடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் ஜிபி முத்துடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ் பாதுகாப்பும் அவருக்கு போடப்பட்டுச்சு. இந்த வீடியோவானது சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து ஜிபி முத்துடைய கிராம மக்கள் நாங்கள் ஜிபி முத்துடைய வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதனால் அங்கு பதட்டம் நிலவக்கூடிய சூழல் இருப்பதால் உடனடியாக போலீஸார் ஜிபி முத்துடைய வீட்டுக்கு பாதுகாப்பும் கொடுத்தாங்க. அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜிபி முத்து எங்களையும் எங்களுடைய கோயிலையும் தரகுறவாக பேசிட்டாரு. அதனால் அவருக்கு நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம், அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சொன்னது போல் ஜிபி முத்துடைய வீட்டை முற்றுகையிட்டு ஜிபி முத்து ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்லி கோஷமிட்டாங்க. இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். ஆரம்பத்தில் அந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. இப்போ அந்த கோயிலை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே புதுசாக கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கெட்டும்போது தான் ஜிபி முத்துடைய வீட்டுக்கு போகிற பாதையை அது அடைக்கப்பட்டது. இதனால் ஜிபி முத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால் அவர் பொது பாதையை நீங்கள் எப்படி கோயிலில் அடைக்கலாம், கோயிலை நீங்கள் விரிவுபடுத்துகிற பேரில் எப்படி நீங்கள் பொது பாதையை நீங்கள் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை எழுப்பியிருக்காரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இது கோயிலோட இடம் தான், முன்னாடி இந்த கோயில் இந்த அளவு தான் இருந்துச்சு, எங்ககிட்ட அதோடைய பத்திரம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜிபி முத்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக கள்ளப்பத்திரம் போட்டு என்ன நீங்கள் ஏமாத்துறீங்க, முந்தி இந்த பாதை தான் இருந்துச்சு, இங்கே கோயிலே இல்லை, அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த நிலையில் தான் அந்த கோயில் கட்டுமான பணியில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இப்படி பிரச்சனை ஏற்படும் போது தான் இன்றைக்கி மீண்டும் அந்த கோயில் பணியை தொடங்குறதுக்காக அந்த கிராம மக்கள் எல்லாருமே போயிட்டு அந்த கட்டுமான பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே போன போலீஸார் இந்த பிரச்சனை இந்த இட பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு, இப்போ இந்த மாதிரி நீங்கள் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. இதனால் அங்கே போலீஸாருக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அங்கே ஜிபி முத்து வந்துட்டார். அவர் தங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, ஆதாரம் இருக்குது, நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தினார். இதனால தான் அங்கு தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியும் இருக்கு. இந்த பிரச்சனையை பற்றி ஜிபி முறையுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.